வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இன்றைக்கி வைகாசி விசாகம். திருச்செந்தூரில் வந்து அவ்வளோ கூட்டம். எனக்கு எப்போவுமே பிடிச்சமான என் அப்பன் முருகன், அறுபடை முருகன் சொல்லலாம். அவருக்கு இன்றைக்கி வைகாசி விசாகம். கூட்டம் ஃபுல்லாக அங்கே திருச்செந்தூர் கடலில் அவ்வளோ கூட்டமாக கடல் போல் திரண்டு நிற்காங்களாம் மக்கள் ஃபுல்லாக. அதனால் இன்றைக்கி என்னால் போக முடியல மக்களே. நாளைக்கு பௌர்ணமி. நான் எப்போவுமே பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் போகிறதுனால நாளைக்கு போகலான்ட்டு இருக்கேன். போன வருஷம் வைகாசி விசாகத்துக்கு போயிருந்தேன். கால் வைக்க இடமில்ல, அவ்வளோ கூட்டம். அதேமாதிரி இந்த வருஷம் போக முடியல. இன்றைக்கி ஏன் போக முடியலன்னா, இன்றைக்கி என் குலதெய்வம் ஐயனாருக்கு, இன்றைக்கி தர்மசாஸ்தாக்கு, இன்றைக்கி அவருக்கு திருவிழாங்கிறதுனால இன்றைக்கி அங்கே போகிறதுனால என்னால் இன்றைக்கி அப்பன் முருகனை போய் பார்க்க முடியல. நாளைக்கு பௌர்ணமி, ஆனால் நாளைக்கு போய் அவர் பார்த்துக்கலான் இருக்க மக்களே. நாளைக்கு திருச்செந்தூர் வாங்க. உங்கள் கஷ்ட நஷ்டத்தை எல்லாத்தையும் என் அப்பன் முருகன்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதுக்கு முன் உதாரணம் நான் தான். என் வாழ்க்கையில் எவ்வளவோ நொந்து என்னடா வாழ்க்கைன்னு நான் இருந்த நேரத்தில் என்னை கை தூக்கி விட்டேன் என் அப்பன் முருகனை பற்றி தான் நான் சொல்கிறேன். நான் போனேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை. நான் எல்லா தெய்வத்தையும் போய் கும்பிட்ட ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு யாரும் எதுவும் சொல்லாதீங்க. கண்டிப்பாக திருச்செந்தூர் போங்க. அதுவும் பௌர்ணமி அன்று போங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் மக்களே. அதுக்கு நான் முன்னுதாரணம். என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக என் அப்பன் முருகனை தான் நான் சொல்லுவேன். அது திருச்செந்தூர் முருகனை தான் சொல்லுவேன். வாங்க மக்களே, எல்லோரும் திருச்செந்தூரில் நாளைக்கு சந்திப்போம். போகிறவங்க இன்றைக்கி போய் சாமி கும்பிடுங்க. ஆனால் இன்றைக்கி செம்ம கூட்டம். சாமியெல்லாம் பார்க்க விடுவாங்களான்னு தெரியல. ஆனால் நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. வாங்க, பார்க்க விடுவாங்களா? கஸ்டமர் மக்களே, வீடியோங்க ஆன் பண்ணுவேன், கஸ்டமர் வந்துடுவாங்க. என்ன இந்த பொம்பளை தனியாக பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். அதனால் மக்களை மனசார வேண்டிக்கோங்க. திருச்செந்தூர் போங்க. கடலில் குளிச்சுட்டு, நாளைக்கிணறில் குளிச்சுட்டு, உங்கள் கஷ்டத்தை ஃபுல்லாக முருகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் மக்களே. நான் வந்து ரொம்ப வருஷம்லாம் போகலை. இந்த ஊருக்கு வந்து ஒரு 2 வருஷமாக வந்து பௌர்ணமிக்கு போயிட்டுருக்கேன். என் வாழ்க்கை ரொம்ப மாறி இருக்குது. அதேமாரி உங்கள் வாழ்க்கையும் மாறணும். எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக திருச்செந்தூர் போங்க மக்களே. போய் உங்கள் கஷ்டத்தை ஃபுல்லாக சொல்லி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டும் பாருங்கள். நம்ம வாழ்க்கையை எப்படி மாறிடுச்சுன்னு கண்டிப்பாக நீங்களே பார்ப்பீங்க. சரி, வேண்டுவோருக்கு வேண்டுவரும் தரும். எலுமிச்சை பழம் இல்லை, எலுமிச்சை பழம் கேட்டாங்க. எலுமிச்சை பழம் இல்லை. எலுமிச்சை பழம் செம ரேட்டு. எலுமிச்சை பழம் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்காங்க மக்களே. எலுமிச்சை பழம் ஒரு பழம் 10 ரூபா 15 ரூபான்னு விற்றுட்ருக்காங்க. எலுமிச்சை பழம் வாங்கி வைக்க முடியல. 200 சொல்லுதாங்க. 200 ரூபாய்க்கு வாங்கி நம்ம என்ன ரேட்டுக்கு விற்க முடியும்? விற்கலை. அதனால் மக்களே, நம்ம 200 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினாலும் நம்மக்கிட்ட இருந்து அந்த 10 ரூபா 12 ரூபான்னு சொன்னால் மக்கள் வாங்க மாட்டேங்காங்க. நம்ம மேலே நம்மளையும் குற்றம் சொல்ல முடியாது, அவங்களையும் குற்றம் சொல்ல முடியல, விவசாயியும் குற்றம் சொல்ல முடியல. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து லெமன் ரேட்டு கண்டிப்பாக ஏறி இருக்கும். அதனால் வந்து அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது. அதனால் யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. அதனால் வந்து எங்கேயாவது கிடச்சா அவங்க வாங்கிக்கிட்டோம். நம்ம என்ன பண்ண முடியும் மக்களே? சரி மக்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். நாளைக்கு நான் திருச்செந்தூர் போகிறேன். கண்டிப்பாக வாங்க, யாராவது மீட் பண்ணலாம். எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வந்து என் குலதெய்வத்துக்கு போகிறேன். குலதெய்வத்தை போய் பார்த்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன். யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், குறையில்லாத செல்வத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழணும்னு அன்னைக்கு என் குலதெய்வம் ஐயனார்கிட்டையும் அந்த மூலஸ்தானத்தில் இருக்க எல்லா தெய்வத்தையும் நான் மனசார வேண்டிக்கிறேன். சரி மக்களே, நாளை புதிய ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நாளைக்கு நான் திருச்செந்தூர் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். ஓகே மக்களே, பாய். சொல்ல மறந்துருக்கு பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே மக்களே, பாய்.